வெல்கம் டு மை யூடியூப் சேனல். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம். இன்றைக்கி என்ன கோயிலுக்கு வந்திருக்கோம், லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செய்யார் திருவத்தூர் ஆற்றங்கரை தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கோவிலில் வந்து நடக்குது. ஆற்றங்கரை தெரு ஸ்ரீ சப்தகன்னி அம்மன் ஆலயம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோயில் உள்ள போகலாம். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஜனங்க வந்துட்டுருக்காங்க, இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை, எல்லோரும் உக்காஞ்சிட்ருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரில் ஆடி மாத திருவிழாலாம் முடிஞ்சிருச்சா, இன்னும் வந்து எந்த கோயிலெல்லாம் நடக்குது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி விளக்கு பூஜையிலலாம் நீங்களாம் கலந்துக்கிட்டிங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஊர்லலாம் சப்தகன்னி அம்மன் ஆலய திருவிழாலாம் முடிஞ்சிருச்சா, இன்னும் இருக்கா அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கன்னியம்மன் ஆலயம். செய்யார் முரளி வித்யா யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்தகன்னி அம்மன் அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறேன், நானும் வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரில் விடக்கூடாது. எங்கே போடணும் காட்டு. புத்துவலுக்கு பூஜைன்னா மெயின் சப்ஜெக்ட் அது போய் சேரணும். இங்கே சொல்லிக் கொடுக்குற அம்மா முன்னாடி உட்காந்துக்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, முன்னாடி அங்கே போயிட்டு இந்த அம்மா அந்த தீபத்தினுடைய ஸ்டண்டில் கீழே நீங்கள் ஒவ்வொரு குங்குமமும் துளி துளியாக போடணும். 1008 தடவை நாங்கள் மந்திரம் படிப்போம். நீங்கள் பண்ணுங்கள், கண்ணை மூடிட்டு குங்குமத்தை மாத்திரம் அம்பாவில் நினச்சின்னு போடுங்க. ஏன்னா சமஸ்கிருத மந்திரம் இது, ஒன்று எப்போ முடியுதுன்றது உனக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். நீங்கள் பாட்டுக்கு மனசை ஒன்றிடணும் அம்பாள் மேலே. எங்க கன்னியம்மா மேலே உள்ள இருக்காங்க பாருங்க, நம்மளுக்கு தேவதை 7 அம்பாங்கிறாங்க. உள்ள வேணா பெரிய கோயில் பாலகுஜாமிக்கு ஒரு அம்பாலாங்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லா வந்து 7 அம்மனை பிடிச்சி போட்டாங்க. சப்தகன்னின்னு இந்த 7 பேருக்கிட்டேருந்தும் சப்த ஸ்வரங்கள் வருமா. சப்த ஸ்வரங்கள் புரியல. சப்த தீபம், தீபத்துல 7 தீபம் இருக்குதான். அதே மாதிரி மலையில 7 மலை, வெங்கடேஸ்வரர் சொல்றதுல கோவிந்தராங்க சிங்கேசனம் 7 மலையான்னு சொல்றேன். 7 மலை, அந்த 7 மலைக்கு பேர் இருக்கு, ஒவ்வொரு மலையும் ஒரு பேர் இருக்கு. அந்த மாதிரி இந்த சப்த கன்னிகையும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம். பார்வதி நம்முடைய ஆலயத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அம்பாளுடைய சகஸ்ரநாம தீப பூஜை நடைபெற உள்ளது. அது சமயம் கலந்து கொண்டுள்ள அனைத்து பெண்களும் அமைதி காத்து அந்த பூஜையை பண்றவர்கள் பேசாம அம்பாவை நினைச்சபடியே அந்த குங்குமத்தினால பூஜை பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ வாழ்க்கையில பிள்ளையார் பிடிச்சிருக்கீங்களா பாரு. முதல்ல பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு அப்புறமா தீப பூஜை. விளக்கு முன்ன ஏற்றிக்க முடியுங்க.
भगवासरेत्तायां प्रयोगसुभनक्षत्रसुभविशेषेण विशिष्टायां समिधा परमेश्वरी देव्याः अस्याः आलयेऽपि सप्तकन्निका देव्याः अनुग्रहप्रसादफलसिद्ध्यर्थं महागणपति பூஜாயாம் அத்தியகாரிச்சு அப்படியே பிள்ளையார் பூஜை பண்ணிக்கணுமா. பிள்ளையாருக்கு பாரு அருகம்புல்ல வச்சு பிள்ளையார் வச்சிருப்பாரு. அந்த பிள்ளையாருக்கு நான் சொல்றேன் ஒரு 16 தடவை மந்திரம் பூவால போடுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகன்னிகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் ஏகதாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் धूमकेतवे नमः, ओम गणाध्यक्षाय नमः, ओम भालचंद्राय नमः, ओम वक्रतुंडाय नमः, ओम सूर्पकर्णाय नमः. ओम आद्यं समर्पयामि, अक्षतां समर्पयामि, दिव्यगन्धां समर्पयामि, गन्धस्वरूपी अलङ्करणार्थं पुष्पै पूजयामि. महागणपते नमः. धूपं दीपमणि अडिच्च धूपमाग्रापयामि, प्रत्यक्षदीपं दर्शयामि, तदेव संपूर्णयामि. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.